1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு. மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட மருத்துவ குணங்களும் சிறப்பும் வரலாறும் ஏராளம். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் why I'm adding black pepperன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 4லேருந்து 5 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 1 இன்ச் அளவுள்ள பட்டை நான் 1 சேர்த்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்ல ருசியும் மனமும் கொடுக்குற இன்க்ரீடியன்ட். அதை போட்டு செய்யும்போது அமேசிங்காக இருக்கும். கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/4 தேங்காய்க்கும் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பும் தேங்காயும் ஆப்ஷனல் தான். இது போடுறது மூலிமா நல்ல சில்கி டெக்ஸ்சரும் ரிச்சர் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காண்டி போடுறேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். எதுக்கு அரைக்க சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? சப்பாத்தி மிஞ்சி போச்சு, கொத்து சப்பாத்தி பண்ணதான் சூப்பராக பண்ணலாம். தெருவோர கடைகளில் எப்படி கிடைக்கும் அதே மாதிரி பண்ணலாமா? என் அன்பு வணக்கம். இப்போ அரைச்சி வச்சதை நம்ம நல்லா எடுத்து வச்சுக்கலாம். கொத்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஏன் நம்ம மசாலாலாம் அரைக்கணும்? அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம அப்படியே பண்ணிட முடியாதா? மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு அப்படி போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் தெருவோர கடைகளில் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்காது. தெருவோர கடைகளில் நம்ம சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணோன்னா சிக்கன் கறியிலேருந்து கிரேவியை போட்டு சிக்கன் துண்டுகள் எல்லாம் போட்டு நம்ம கொத்து பரோட்டா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வேறல்ஸ் நம்ம வீட்டில் சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு, ஆனால் நம்ம வீட்டில் சிக்கன் கறியோ சிக்கன் மட்டன் கறியோ இருக்காது. ஆனால் அதே டேஸ்ட்டு கொண்டு வரணுன்னா இந்த மசாலா அடித்து நம்ம ஒரு கிரேவி சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோன்னா கன்ஃபார்மாக அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஈவன் வெஜிடேரியன் இந்த கிரேவியை பண்ணி போட்டால் கூட, வெஜிடேரியன் கொத்து பரோட்டா கூட அமேசிங்காக இருக்கும். ஒரு வெங்காயத்தை வெட்டிக்கலாம், ஒரு அரை தக்காளியும் வெட்டிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு போடாமல் தான் இந்த கிரேவி செய்கிறேன். காரணம் ஒரு ஃபாஸ்ட்டான கிரேவி செய்ய போகிறேன். அதே மாதிரி நம்ம கடையில் வர டேஸ்ட் மாதிரியே வரணுன்றதுக்காக தான் இந்த கிரேவி செய்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு சேர்த்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டு பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது போடாமலே இது பண்ணாலே வரும், டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ நம்ம தக்காளியும் வெட்டி வச்சுருந்த மிளகாவையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவியாக வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொத்து சப்பாத்திக்கு தேவையான காய்கறியை வெட்டிக்கலாம். ஒரு வெங்காயத்தை வெட்டிக்கலாம், அரை தக்காளியை வெட்டிக்கலாம். பொதுவாக கடைகளில் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி போட்டு மட்டும்தான் இந்த கொத்து பண்ணுவாங்க. ஆனால் கொத்துனாலே குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் காய்கறியும் சேர்த்து போட போகிறேன். அதனால் குழந்தைங்க காய்கறியும் சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த கொத்துக்கு சூப்பராக மேட்ச் ஆகிற வெஜிடபிள்ஸ் கேபேஜ், கேரட், பீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெட்டி சேர்த்துக்கலாம். அரை கேரட்டை நான் நீள நீளமாக வெட்டிக்கிறேன். 4 பீன்ஸை நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக முட்டைக்கோசையும் வெட்டிக்கலாம். அடுத்து நம்ம சப்பாத்தியை கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட 5 சப்பாத்தி இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன அளவு எல்லாமே 5 சப்பாத்திக்கான அளவு தான். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீளமாக கட் பண்ணி கொத்து பரோட்டா செய்வாங்க. அவங்கக்கிட்ட பெரிய தோசைக்கல் இருக்கும். நல்லா அடித்து கொத்தி அந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு அவங்களால ஈஸியாக பண்ணிட முடியும். வேறல்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது சின்ன தோசைக்கல். அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போடும்போது அந்த மாதிரி வேகமாக நம்மளால் கொத்தி பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம சின்னமாக எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்படி ரோல் பண்ணிக்கிட்டு இப்படி வெட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்னதாக சூப்பராக இருக்குன்னு. இப்படி வெட்டி போடும்போது நம்ம ரொம்ப கொத்தி போடணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஈஸியாக பைண்ட் ஆகிடும். என்கிட்ட கத்தி இல்லை, என்னால் இப்படிலாம் வெட்ட முடியாது அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சிசர் இருந்தால் அதுலேயும் இதே மாதிரி கட் பண்ண முடியும். அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாம்.
எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்து பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கலாம். அதோட வெட்டி வச்சிருந்த பீன்ஸையும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு மேலே தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இது பண்ணும்போது ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பண்ணுற கொத்து வந்து எக் கொத்து நான் பண்ணுறேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நான் முட்டையை மட்டும் தவிர்த்துட்டு நான் பண்ணுறது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கன்ஃபார்மாக வெஜிடேரியன் கொத்தும் அமேசிங்காக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த கேபேஜையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா முட்டையை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். நம்ம பண்ண கிரேவி ஸ்லோ ஃபயரில் வச்சுருந்தோம். சூப்பராக குக்காகி ரெடியாக இருக்குது. அந்த கிரேவி எடுத்து நம்ம சப்பாத்திக்கு மேலே ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா பொறுமையாக இப்படி திருப்பி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த 2 கரண்டியால் இப்படி திருப்பி விடுங்க. கொத்து சப்பாத்தி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை மல்லியை போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே மிளகோட வீடியோ லிங்கை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர். உங்கள் கொஸ்டினுக்காகவும் உங்கள் ரெசிபி ஃபோட்டோவுக்காகவும் நான் காத்துட்ருக்கேன்.